அப்படி இருக்கும்போது நானும் என்னுடைய தம்பியும் இரண்டு சிங்கைகளாக இந்த கோட்டையை ஆண்டு வருது. அப்படி இருக்கும்போது எனக்கு முன்னாக கவலை நாளக்கவலை அவர் சொல்றா ஏடா போறாரு இல்லையா அம்மாலே பார்த்தாங்க ஏடா அம்மா ஏய் ட்ரேடே கிடால பார்த்தா என்னடா நீ அப்படி கண்டடி பெரியாளா ஏய் டேய் அடங்க அம்மா டேய் அம்மால லெஃப்ட் கையில குத்துறாங்க அம்மா பீஸ் கரெக்ட் ஏய் வாடா வாடா பால் குத்துறாங்க ஏய் கிடால டேய் டேய் அடங்க அம்மா போடா நான் போறேன் டேய் நாடத்துக்கு வர எங்க போற குட்டியா டேய் எங்க போறியா? நான் போன வீட்டுக்கு போறியா? டேய் இந்த உள்ள போயா. முன்னா நின்னு கூப்பிடுறா நான் வண்டி எடுத்து. அடிக்க மாட்டேன் ஆ பாரு. டேய் அடிக்கடா ஜோடியா. டேய் இத்ரா. வீட்டுக்கு போற கண்ணாடி போ. ஒத்த உன்ன மாதிரி எத்தனோ கசப்படிக்க அங்கறானுங்க. அவன வச்சு நான் ஆட்டாட்டு போடுடா. டேய் ஏய் எத்தனை பேர் கசப்படிக்க நீ வச்சு ஆடுங்க. ஒரு நாளைக்கு வருவான் ரெண்டு நாளைக்கு வருவான். என்ன மாதிரி டெய்லி வர முடியாது. ஜோடியா போடா. டேய் போற கண்ணாடி போ. கம்பல வாங்குற பேர் 3,35,000. பொம்மல நீ கட்டிட்டு போ. யாரு பொம்மவோ? ஏய் எங்க அம்மா வயசுதுடா. வயசு. யார நம்பி குத்துனீங்க? டேய் யார வச்சு குத்த? யார வச்சு குத்த? சத்தியமா உன் பொண்டாடி நான் வச்சிருந்தாங்க குத்த. டேய் வாசுந்தா உன்னை நம்ப முடியாது. சரியான குடிகார தாய்வேலி சுத்தமான சூழல் படிக்கான். இவனை நம்பி பணத்தை கொடுக்க முடியாது. அதனால பக்கத்துல உன் மனைவி வச்சிருந்தா பணத்தை கொடுத்தேன். ஆமா அது தப்புன்னு சொல்ல. என் பொண்டாட்டி மயிறு புடுங்க என் மயிறு ஏன்னா புடுங்குறேன். டேய் குடியா அப்படின்னா உன்னை அடிக்கூடாது. அடிக்கூடாதா? நீ வரமாட்டே. அஜா நான் ஆட்டத்துக்கு வரமாட்டேன். டேய் சத்தியமா இந்த ஜாட்ல அடிக்க மாட்டான். நீ அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன். டேய் தேவூர்ல நான் தொழில் செய்வீங்களா பையா? தொழிலா? டேய் டேய் என்ன தொழிலா? என்ன தொழில் தெரியுமா? என்ன கூட நீ வந்துரு. எதுக்குடா பாயுது இந்த 1000 ரூபாய் ஆட்டாடி கிடக்குது. நான் கூட வந்துரு ஓய். லோகேஷா எங்கனா போய் பூசி போறறனா ஏன்டா இவங்கிட்ட போய் அடிக்குறீங்க? இந்த தேட போய் அடி பார்த்து என்ன இஸ்து போறறா. அது மலையாளத்துல தச்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாடா லோகேஷன் கூப்பிடுறான். அவன் கூப்பிடுறான் சார் நீ வரடா. அவனே ஒரு புண்ணாக்கு துண்ண போய் இந்த தொழில் விட்டா உனக்கு வேற என்ன தொழில் தெரியும்? என்ன தொழில் தெரியும்? இந்த ஊர் தலைவர் கூப்பிடு. தலைவர்? ஆமா தலைவர் போயா கூப்பிடுறேன். தலைவர் கூப்பிடு. தலைவர் கூப்பிட்டு தலைவர் கூப்பிட்டு தலைவரே சாராய கடை வச்சு போய்ச்சிக்கிறேன். டேய் பையா சாராய கடை வச்சா போலீஸ் பிடிச்சு மூடும். சாராய கடை வச்சு நான் போய்ச்சிக்கிறேன்னு சொல்லுவேன். வா வச்சுக்கு பண்ணுவாரு. பக்கத்துல ஒரு சாகனா கடை போட்டு ஏன்னாப்பா அப்பனா உடுங்க நான் வேலை எடுக்க நான் வேலை எந்த வந்து மொத்த குடிப்பாங்க இந்த வந்து நக்குவாங்க. டேய் உன்னை அடிக்க கூடாது. இந்த ஜாடியில சத்தியமா அடிக்க மாட்டவா? அடிக்க மாட்டியா? இந்த ஜாடியில அடிக்க மாட்டவா? இந்த ஜாடியில அடிக்க மாட்டியா? ஏய் போற கம்ப்ளைண்ட் நீ போட்டானா? போற கம்ப்ளைண்ட் பேக் எடுத்து போடானா? யார் பேக் அது? யாருடா? யாருடா போய் ஏன் பேக் எடுத்து வந்த? மாமா அச்சே சிக்கிக்கறானே பேக் அவன். எவடியா பே மொத்த கர்ப்பாதுடா. எந்த பேக் தெரியல. ஏய் சூதால பேக் வந்து மொத கேட்டு. சூடா போடா. நான் கடிக்கறா. ஏய் சரி உரு வாய் அவன் நடக்கறா. ஏன்டா எனக்கு முன்னாடி வரக்கூடாது இருவருமே ஏன்டா காலத்தாமது இன்னைக்கு? டேய் ஓய் இவனை பார்த்தா தான்டா சொல்றாங்க. என்னடா ஆட்டக்காரனுக்கு அண்டால ஆக்கலாமா குண்டால ஆக்கலாமா? இது பை நாளில வண்ணான் ஜாலியாடா அப்பா. டேய்
நான் மட்டும் தான் சொல்றேன். கம்பெனில இருக்கிற 14 பேர் வாரிக்கு நேத்தான் அடிக்காது வா வா. இதுல வேற இவருக்கு தீட்டு சாப்பாடு ஒத்துக்காதான். இவருக்கு ஹோட்டல்ல இருந்து 4 இட்லி சொல்லி அடிக்கிறான். பொம்பளாசார் மொத்தம் மெலிசாக்குறாங்கப்பா. எப்படி இருக்கிறான் பாருப்பா. அத்து போனா ஏன் ஊருக்கு ஆவாம்பா. நான் எப்படி இருக்கிறேன் வச்சு மடியில் கட்டணும் மடியில் கட்டணும். ஐயா காலத்தாமதம் இன்னைக்கு. ஐயா ஏடா காலத்தாமதம் இன்னைக்கு ஆயிருக்கும். ஆமா ஐயா நேத்து நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். ஆமா பேட்சிக்கு போனா ஐயா எங்க வீட்டுக்குள்ள போனோன்னு எங்க பெரியம்மா எங்க சொந்தக்காரர் எல்லாரும் வந்துக்கிறாங்க எங்க வீட்டுக்கு. நான் உள்ள போய் பார்த்தா என் பாப்பா உள்ள உட்கார வச்சுக்கிறாங்க. தண்ணிங்க இது பின்ன ஆகத்து கட்டி என் பாப்பால உட்கார வச்சுக்கிறாங்க. ஏண்டா இட்லி வேதனுக்குது ஒரு பக்கம், பூரி ஒரு பக்கம் சுட்டுங்கிறாங்க. நான் ஏதுன்னு தெரியாம உள்ள போய் பார்த்தா எங்க அம்மாட்டு கேக்குறேன், என்னம்மா தங்கச்சி மாங்கத்துல கட்டு தண்ணுங்கத்துல பின்னி வச்சுக்கிறீங்களே என்ன ஏதுன்னு கேட்டா உன் தங்கச்சி வயசுன்னு வந்துட்டாடா. என்ன பாப்பா வயசுக்கு வந்துட்டா அதாவது தக்க பருவம் அடைந்து விட்டால் என்று உங்களுக்கு இருப்பார்கள். நீ கூட வயசுக்கு வந்துட்டியா? இல்லப்பா நான் வயசுன்னு வந்துட்டேன். நான் ஏதுன்னு தெரியல. பாப்பா வயசுன்னு வந்துட்டானோ எனக்கு வச்சு பாரு எதுமா போவோம். ஏண்டா யாரு கேட்டு வந்தாவோ எவனு கேட்டா வீட்டுல துட்டுக்குதா துட்டு இல்லையா பைனான்ஸ் வாங்கலாமா இல்ல ஊர் தலைவர் கட்டாரா கவுன்சிலர் கட்டாரா இல்லப்பா எல்லை ஓடிக்கிறாங்க. வாங்கல போய் வஞ்சா 1,500 ரூபாய் வாங்கல. கொடுத்து போது பூத்த கிளீன் பூத்தா பூத்தா 1 ரூபாய் காயின் போற மாதிரி போறேன். வாங்கின பணத்தை ஐயா அது மட்டுமா ஒரு கோட்டுக்கு மேல போனா நான் தான் அந்த கம்பெனி ஓனர். 20 லட்சம் ரூபாய் முதலீடு வச்சோம். நானு 200 ரூபாய் கோட்டு உள்ள போனவனே ஓனர் நீ போய் நீ வச்சுக்கிற தெரியல பத்தி நல்லா அந்த புறத்தை கடன் நீ சொல்ற எனக்கு கோவம் வந்துச்சு. நான் குத்தா வயசுக்கு வந்தேங்க. உனக்கு தெரியாது நீ ஒன்னும் வயசுக்கு வரலையா? நீ வயசுக்கு வந்த நான் குத்தா வயசுக்கு வந்தேங்க. எப்ப தெரியுமா? பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் எகிரி குச்சும் பாரு. எகிரி அவன் அடி நீ வாங்கிறப்போ அவன் மாற்றவன் நீ ஓடாத மாடி நாகுத்தா வயசுக்கு வந்தா எப்ப தெரியுமா? இந்த பக்கத்து அப்பயா நேரா ஒயின் சாப்பிட போய் நின்னும்போது எப்ப நான் ஒயின் சாப்பிட நின்று அப்ப வயசுக்கு வந்துட்டேன். நாகுத்தா வயசுக்கு வந்தேன். எனக்கு என்ன செஞ்சாங்க? என் பாப்பாளுக்கு மட்டும் 7 நாள் உட்கார வச்சு கேசரி இட்லி பூரி எல்லாம் போடுறாங்க. புட்டு எல்லாமே புட்டு இச்சுக்குறாங்க. புட்டு இடிக்கிறாங்க. எனக்கு என்ன கொடுக்குறாங்க? என்ன கொடுக்குறாங்க? ஒரு கோய் பிரியாணி ஒரு கோட்ரு ஒண்ணுமே கிடையாது. கோட்ரு கோய் பிரியாணி என்னடா காலத்தாமது என்ற கட்டு கதையை கொட்டளிக்கின்றது. உண்மைதாங்க. உங்க 2 பேர் கூட வருவான இன்னொருத்தவன் அவனா நண்படி கோயில கட்டி கும்மாளமா தட்டி அடிச்சு
டேய் எங்க அம்மா தாலி அத்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. திரும்ப நீ போனா கட்டி தான் ஆகணும். சொல்லு உங்க அம்மா சொன்னதாவே கட்டு வரணும். அம்மா சொன்னதாவே கட்டு வர பேண்ட் வருது. பேண்ட்டியா? கூட காசுறேன் யாரு போன நம்ம லேட்டர் நின்று அடி மொத்த கண்ணை பிசுறு அடிக்கிற கம்யூனிட்டியா அடிக்கிற தேவடியா போய் வாங்க நான் பண்ண போறேன். அப்படியே போ. விடுங்க நீங்க அப்படி இருக்கும்போது இந்த நீடாமணி கொட்டியை நானும் என் தம்பியும் ஒரு குகைக்குள் 2 சிங்கங்களாக வாங்கி வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்னோட பெரிய எரிகண்டு எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றான். அப்படி வாங்கி கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கும்போது அசுர குலத்தில் பிறந்தாலும் தேவர் மூவரை எதிர்க்காமல் பயக்காமல் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றான். ஒப்பற்ற தம்பி, என்னோட ஒரே தம்பி.